يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மீலாது விழா கொண்டாடிய இரவில் நடந்த அதிசயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாமா ஆபித் சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஹுக்மு இத்தாமு தஆமு ஃபி முனாசஃபாத்தில் ஃபரஹி அவி தரஹி எனும் உணவளிப்பது சம்பந்தமான நூலில் கூறுவதாவது, அல்லாமா ஆபித் சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1841களுக்கு முன்பு மதீனாவில் வாழ்ந்த பேரறிஞர்களில் ஒருவர். புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களுக்கு ஷரஹ் விரிவுரை எழுதியவர். தஃப்சீர் பைலாவி போன்ற நூல்களுக்கும் விரிவுரை எழுதியிருக்கிறார். இவர் 50க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றில் ஒன்றுதான் மேற்குறிப்பிடப்பட்ட நூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் தம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு முஸ்லீம் தம் தெருவில் இருந்த அனைவருக்கும் விருந்தளிக்கிறார். அந்த விருந்தில் மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்நிலையில் ஒரு யூத பெண் ஏன் இவர் விருந்தளிக்கிறார் என விருந்து சாப்பிட்டு சென்ற ஒருவரிடம் கேட்டாள். அப்பொழுது அவர், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் தன் சந்தோஷத்தை, தன் மரியாதையை, தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் உணவளிக்கிறார் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதை கேட்ட அப்பெண்மணியின் உள்ளத்தில் அந்த முஸ்லிம் குறித்தும் நபிகள் நாயகம் அவர்கள் குறித்தும் ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டானது. இந்நிலையில் அன்று இரவு அப்பெண்ணுடைய கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சியளித்தார்கள். அப்பெண் தன் கனவில் கண்ட ஒருவரிடம், இவர்கள் யார், ஏன் அவருடைய வீட்டிற்குள் செல்கிறார்கள், ஒருவருடைய முகம் மட்டும் மிக அழகாக இருக்கின்றதே, அவர் யார் என்று கேட்டால், அதற்கு கனவில் இருந்த ஒருவர், இவர்தான் நபிகள் நாயகம் அவர்கள், இவருடன் வந்திருப்பவர்கள் அவருடைய தோழர்கள் என்று கூறினார். உடனே அப்பெண், அவர் என்னுடன் பேசுவாரா என்று கேட்டால், அதற்கு அவர், ஏன் பேச மாட்டார் என்று அவர் பதிலளித்து கொண்டிருக்கும் போதே நபிகள் நாயகம் அவர்கள் அப்பெண்ணுக்கு அருகில் வந்து, பெண்ணே, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அப்பெண், நான் ஒரு யூத பெண், உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் வெறுக்கிறவள். ஆனால் உங்களை நான் என் இரு கண்களால் பார்த்ததால் நீங்கள் அருள் வடிவமானவர், அன்பானவர், அனைவரையும் நேசிப்பவர் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறினாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்னார்கள். பின்னர் மறைந்து விட்டார்கள். கனவு கலைந்தது. மறுநாள் காலை அப்பெண் எழுந்ததும் உணவளித்த பக்கத்து வீட்டாரிடம் சென்று கனவை விவரித்து கூறினாள். பின்னர் அவர் கைகளில் இஸ்லாத்தில் இணைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பிரியத்தின் பொருட்டால் உணவளித்த ஒருவரின் வீட்டிற்கு நபிகள் நாயகம் அவர்கள் வருகை தந்தார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி உணவளித்த செயலை உயர்வாக கருதிய மாற்று மதப்பெண் இஸ்லாத்தில் இணைய அதுவே காரணமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் நபிகளாரை கண்ணியப்படுத்தும் விதமாக, நபிகளாருக்கு நன்மை சேர்க்கும் விதமாக செயல்களில் ஈடுபடுவது சிறந்ததே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்தபோது மிஸ்ர் நாட்டின் இறைமறுப்பாளர் மன்னர் ரயான் பின் அல் வலீத் என்பவர், நான் கனவில் 7 கொழுத்த மாடுகளை கண்டேன். அவற்றை 7 மெலிந்த மாடுகள் தின்றன. மேலும் 7 பசுமையான கதிர்களையும் 7 உலர்ந்த கதிர்களையும் கண்டேன்.
நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஒரு இறைமறுப்பாளர் கண்ட கனவை இறைவன் திருமறையில் சொல்லி உலகம் உள்ளளவும் அதை படிப்பினைக்கு உரியதாக ஆக்கியிருக்கிறான். கனவின் அடிப்படையில் ஒரு காஃபிரானவர் நபிகள் நாயகம் அவர்களை காண இயலும் என தெரிய வருகிறது. எனவே நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு காணும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிதவான் அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.